ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு நல்ல பட்டு சேலை, பழைய சாரி. அதாவது ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி கட்டினது தான். எத்தனை பேர் பழைய பட்டு புடவைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி சாரிக்கு தான் அது சில்க் காட்டன் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்னென்னா, இதில் சாரியில் நீங்கள் எவ்வளோ நாள் கட் பண்ணிக்கோங்க, எனக்கு பைப்பிங் வச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. பைப்பிங் கட் பண்ணணுன்னா ஒரு 4 இன்ச்சாவது கட் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப ஏற்கனவே கட்டினதுனால அது எப்படி இருக்குன்னா, நொழு நொழுன்னு இருக்குது. கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நிறைய கட் பண்ணவும் மனசு வரல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து கட்டுன சாரி இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணால் அவங்களுக்கு கட்டும் போது ஒரு சுருக்கு கம்மியாக தான் வரும். அதனால் அந்த ஓரம் அடித்ததை கட் பண்ணிவிட்டு அதை பிரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் ஓரமாக அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லேயர் கட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து கைக்கு, 2 கைக்கு கழுத்துக்கு கட் பண்ணும்போது நான் அளந்து பார்த்துட்டு கட் பண்ணேன். இல்லைன்னா மறுபடியும் நம்ம 3வது லேயர் ஒன்று கட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு 3வது லேயர் கட் பண்ணணும், அதிகமாக பெரிய கழுத்தாக இருக்குது, பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார்டிங் தைக்கும் போது பெரிய பார்டரை கனெக்ட் பண்ணியே தைச்சிக்கோங்க. இப்போது இது எனக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு பார்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வரும். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம மடக்கும் போது கரெக்டாக அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து இது கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த புடவை அப்படி கையோட நூல் வேறு கலர்னாலும் பரவாயில்ல, ஓரம் அடிச்சு விட்டுறலாம். ஏன்னா உள்ள சொருகிற இடம் தானே. இப்போ ஓரம் அடித்து முடிச்சாச்சு. ஓரம் அடித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கைக்கு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து லைனிங் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். அதான் அடிச்சுலாம் திருப்பாமல் அப்படியே இந்த பிசுறு பாக்கலே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த கையில் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் 2 பக்கம் பார்டரை கட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கை மட்டும் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சில்க் காட்டனில் வந்து கொஞ்சம் லைட்டாக பிசுறு வரும். அதனால் அந்த பிசுறு நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போது எந்த அளவு மடித்து தைப்பீங்களோ அந்தளவு நீங்கள் தைச்சிக்கோங்க. இது பைப்பிங்கும் போது 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக ஆகாமல் 1/4 இன்ச்சுக்கு உள்ளே ஒரு பிஞ்சு உள்ளே தைச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்ம மடக்கி தைக்கும் போது அந்த பைப்பிங் வந்து அழகாக வரும். இப்போது இந்த மாதிரி அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த கையில் உள்ள பிசுறு வந்து வெளியே எந்த காரணத்தை கொண்டு வராமல் அப்படியே அந்த பைப்பிங் உள்ளே வந்துடணும். அப்போது வந்து அந்த பைப்பிங் வந்து நூல் த்ரெட் பைப்பிங் மாதிரி அழகாக உருண்டுக்கிட்டு வரும். நம்ம கை தான், அந்த கையை வச்சு நம்ம மடக்கிறதுல தான் அது கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பைப்பிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சில இடத்துல வந்து சில நேரத்தில் தையல் வராமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக தான் 1 இன்ச்சு கைக்கு வந்து நான் 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். பேக்குக்கு வந்து 1.25 கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக்கில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வளைவு இருக்க இடத்துல நல்லா கரெக்டாக திரும்பணுங்கிறதுக்காக தான். நேர் பீஸ் வந்து திரும்பாது. இது வந்து இவங்க அடிக்கடி கட்டின சாரிங்கிறதுனால அந்த எப்படி சொல்கிற, அந்த ரஃப் அண்ட் டஃபாக இல்லாமல் நொழுன்னு இருக்குது. அதனால் எனக்கு இந்த நேர் கட்டிங் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இதே ஒரு புது சாரி நல்லா வெறப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் கட் பண்ணாமல் நேர் கட்டிங்கில் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில சாரியே வந்து உங்களுக்கு கிராஸில் வரும் பாருங்கள், இழுத்தா ரப்பராட்டம் இருக்கும். அந்த மாதிரி சாரியிலேருந்து நம்ம தாராளமாக கட் பண்ணி இந்த பைப்பிங் வைக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2க்கும் சேர்த்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டு எல்லாமே இப்போ தைச்சிட்டேன். இதில் வந்து அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு பிஞ்சு உள்ளே தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வளைவு திரும்புகிற இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நம்ம நிறைய தையல் போட்டு நிறைய அகலமாக பிடிச்சோன்னா திரும்பும் போது அந்த இடத்துல ஒரு இது வரும், தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே கிராஸ் கட்டிங்கில் தைச்சிங்கன்னா அப்படி இருக்காது. நேர் கட்டிங்கில் தைக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் அளவாக பிடிச்சி தைச்சிக்கோங்க. அந்த பிசுறு இருந்தாலும் கரெக்டாக அதை கட் பண்ணிக்கோங்க. மறுபடி இப்போது உள்ளே மடக்கும் போது
இந்த வளைவு பக்கத்தில் கட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வளைவு பக்கத்தில் ஈஸியாக திரும்பும். உங்களுக்கு பைப்பிங்கும் நீட்டாக இருக்கும். அந்த சுருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த பிசுரை வந்து உள்ளே கையில் வச்சு நல்லா மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் நல்லா ரஃப் தையல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் மடிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஊக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நல்லா ரஃப் அடிச்சிருங்க. அந்த துணி அந்த எந்த கரண்ட்டு கொண்டும் அந்த துணி தூக்காமல் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும். இப்போ இந்த மாதிரி வளைவு இருக்க இடத்துல மட்டும் நிதானமாக இழுக்காமல் லூஸ் விட்டு, நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கும் போதே கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும். எப்படின்னா அந்த நீங்கள் ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது, அந்த பைப்பிங் கிளாத்து துணியையும் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் தைச்சிங்கன்னா நேர்கட்டிங்கில் பைப்பிங் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா அந்த உருட்டையாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்காது, அந்த சேரீயோடு கட்டும் போது தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த பிசுரை கரெக்டாக அழகாக உள்ளே விட்டு மடிச்சுக்கோங்க. மடித்து தைச்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில இடத்துக்குள்ள கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த நம்ம உருட்டினாலுமே அந்த இடத்துல தையல் வராமல் இருக்கும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக செக் பண்ணுறேன். அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக தையல் விழலை, அதாவது அந்த இடத்துல மட்டும் தையல் விழாமல் கீழே விழுந்திருக்கு. அதனால் அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், பைப்பிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கழுத்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாரியோடு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? தேங்க்யூ, பாய்.